Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasyaitonir rajim. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala rasulil karim. Amma ba'd. என் பேர் இஹ்சான். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாத்தின் நட்பு. இஸ்லாம் என்றால் அடிப்படை சட்டங்கள் நிறைந்த ஒரு மார்க்கம். மனிதர்கள் அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவர்களே. இஸ்லாத்தின் அடிப்படை சட்டங்களை நம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் தவறு செய்வதை விட்டு விலகி இரு உலகிலும் வெற்றி பெறலாம். நட்பை பற்றி இஸ்லாம் வகுத்துள்ள அடிப்படை சட்டம் என்ன? நட்பை பற்றி பார்ப்போம். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப். அல்லாஹ் அல் குர்ஆனில் அத்தியாயம் 9 வசனம் 71 இவ்வாறாக கூறுகின்றான். வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅதின் யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற துணைவர்களாக இருக்கின்றனர். நல்லதை செய்ய தூண்டுகிறார்கள், தீயதை விட்டு விலக்குகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பள்ளி பருவத்தில் துவங்கி இறுதி நாள் வரை வருவதுதான் நட்பு. நல்ல நண்பர்களுடன் நாம் பழகினால் நல்ல பழக்க வழக்கம் வரும், நல்ல லட்சியம் பிறக்கும், நல்ல வாழ்க்கை அமையும். தீய நட்பு நமது வாழ்க்கையை அழுத்திவிடும். உயிர் காப்பான் தோழன் என்று சொல்வார்கள். உறவு முறைகள் எல்லாம் கைவிட்ட போது நமக்கு உதவி செய்யும் நண்பனை உயிருக்கு உயிராக நேசிப்போம். நம் உயிரினும் மேலான இடத்தில் வைத்திருப்போம். அவனை விட்டு பிரியவே முடியாது என்ற தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே நண்பன் துரோகம் செய்தால் நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. இன்னொரு நண்பன் நமக்கு உதவி செய்ய வந்தால் தவிர. நட்பும் பகைமையும் வாழ்வில் நிரந்தரம் இல்லை. நமது மனதும் அறிவும் இயங்காவிட்டால் மனித வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். நட்பினால் ஏற்படும் நன்மை. நமது நட்பு முறையை இஸ்லாம் காட்டி தந்த வகையில் அமைத்துக் கொள்வோம். நட்பு என்பது ஈமானின் ஒரு அம்சமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திர்மிதி 1997 பதிவாகியுள்ளது. அளவோடு நட்புவை நண்பன் பகைவனாகலாம், அளவோடு பகைமைவை பகைவனும் நண்பனாகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஈமானுடைய சுவையை காண்பவர் யார் தெரியுமா? மன் அஹப்பலில்லாஹ் அபுதலில்லாஹ் வ அத்தாலில்லாஹ் வ மனஅலில்லாஹ். அல்லாஹ்விற்காகவே விரும்பி, அல்லாஹ்விற்காகவே பகைத்து, அல்லாஹ்விற்காகவே கொடுத்து, அல்லாஹ்விற்காகவே தடுத்து வாழ்பவர்கள் தான் ஈமானுடைய சுவையை காண்பார். அல்லாஹ் மறுமையில் நிழல் கொடுக்கிறான். அல்லாஹ் அழைக்கிறான். எனக்காக நட்பு கொண்டவர்கள் எங்கே? எனக்காக உறவு கொண்டவர்கள் எங்கே? அல்லாஹ் நட்பு கொண்டவர்களை தனியாக அழைத்து ஒளியிலான சில மேடையை அமைப்பான். நபிமார்களும் ஷஹீதானவர்களும் ஆசைப்படும் அளவிற்கு அது அமையும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நமது நட்பை இஸ்லாம் காட்டி தந்த வகையில் அமைத்துக் கொள்வோம் என எனது உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.